பாரம்பரியமா நான் பார்த்து ரசிச்சேன் நம்ம ஊரோட மண் வாசனை எங்க எனக்கு அப்புறம் என் பிள்ளை கிடைக்காமயே போயிருமோங்கிற ஒரு ஆதங்கம் அவன் பிறந்த நாள்ல இருந்தே உள்ளூர் என்ன உறுத்திக்கிட்டு இருந்தது. இப்பெல்லாம் நம்ம மாடர்ன் ஹவுசஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா உங்க தாத்தா பாட்டி காலத்து வீடெல்லாம் பார்த்துருக்கீங்களா இன்னைக்காச்சு? ஸோ வீடு வந்த உடனே பார்த்தீங்கன்னா திண்ணை இருக்கும். ஸோ அந்த திண்ணையில தான் ஃபேமிலி கேதரிங்ஸ் எல்லாமே நடக்கும். அதாவது அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ், மாமா மச்சான் எல்லாருமே அங்கதான் உட்காந்து பேசிக்குவாங்க. ஸோ அங்கதான் ஒரு மெமரிஸே கிரியேட் ஆகும். உள்ள போனோடனே பார்த்தீங்கன்னா முற்றம் வரும். ஸோ அந்த முற்றம் தான் இந்த வீட்டோட சென்ட்ரல் சோல். ஸோ இந்த வீட்டில் கிச்சன், பெட்ரூம், ஸ்டோர் ரூம்ஸ், இந்த ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த முற்றத்தை சுற்றி தான் இருக்கும். வீட்டோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா மெயின் டோர் பெருசாக பிளான் பண்ணியிருப்பாங்க. அது எதுக்குன்னா இப்போ ஏதாச்சும் பெட்டோ இல்லை கபோர்ட்ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறதுக்காக அப்படி பிளான் பண்ணியிருப்பாங்க. லைம் பிளாஸ்டர், கிளே டைல்ஸ், உடன் பீம்ஸ் இதெல்லாம் லோக்கலி அவைலபிள், ப்ளஸ் கிளைமேட் சூட் ஆகிற மாதிரி அண்ட் அந்த வீடை யூஸ் பண்ணுற மக்களோட டெய்லி லைஃப் ரொட்டீனை மேட்ச் பண்ணி டிசைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம பாட்டி தாத்தா மாடர்னாக இல்லைங்க, ஸ்மார்ட்டாக இருந்திருக்காங்க. அவங்களோட பிளானிங் அழகுக்காக இல்லை, அவங்க பிளானிங் பர்பஸ் அண்ட் லைஃப் ஸ்டைலுக்காக டிசைன் பண்ணது. ஸோ இந்த காலத்துக்கு நமக்கு அதுதான் தேவைங்க, பர்பஸும் லைஃப் ஸ்டைலும் சேர்ந்து ஒரு ஆர்கிடெக்சர் டிசைன்.